அருகே 8 மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என கூறி அரசு பேருந்துகளை சிறைபிடித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் உரைக்க கேட்கலாம். ராஜ்குமார், வடக்கும் கள சூழல் எப்படியாக இருக்கிறது? பொதுமக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? வணக்கம் தனலட்சுமி. திண்டுக்கல் மாவட்டம் புளியமரத்துக்கோட்டை பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் கடந்த 8 மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பெண்கள் பல முறை புகார் தெரிவித்துள்ளனர். ஆனால் இது பற்றி ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. மேலும் மாவட்டம் முழுவதும் கடுமையான வறட்சி நிலவுகிறது. ஆழ்துளாய் கிணறுகளில் தண்ணீர் இல்லை என்று அப்பகுதியைச் சேர்ந்த அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மற்றும் பெண்கள் இன்று காலை அவ்வழியாக வந்த 3 அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வேடசந்தூர் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தியதில் தற்காலிகமாக உடனடியாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விரைவில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர். காலி குடங்களை வைத்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 2 மணி நேரத்திற்கு மேலாக அந்த சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தனலட்சுமி, உங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.